ஹாய், வாங்க இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு பார்க்கலாம். அதுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம். நான் வரமிளகாய் போட்டிருக்கேன், ஒரு 4 வரமிளகாய் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறன்ற மாதிரி தான் அரைக்கணும். இதை கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைக்கணும். அரைச்சி எடுத்துட்டேன் நான். இப்போ நம்ம இதை ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வர கருவேப்பிலை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பால் மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ இதை குழம்புல அப்படியே கூட உருண்டை மாதிரி உருட்டி கூட போடுவாங்க. நான் வேக வச்சு நான் போடுறேன். நான் வேக வச்சிட்டோன்னா சீக்கிரம் வெந்துடும். அது நீங்கள் வேணால் குழம்புல அப்படியே வேணால் போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் வெங்காயம் தக்காளி வதக்கி நான் அரைச்சி போட போகிறேன். நான் அது கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கலாம். நீங்கள் வேணான்னா தேங்காய் கூட அரைச்சி போட்டுக்கலாம். நீங்கள் இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனியன் தக்காளி வதக்கி தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பானி நம்ம எல்லாத்துலேயும் சேர்த்துருக்கோம்ல, நம்ம வதக்குறதுலேயும் சேர்த்துருக்கோம், அந்த உருண்டையிலேயும் சேர்த்துருக்கோம். அதனால் நான் கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி போட்டுக்கோ. ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நான் இப்போ குழம்பு தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்போ தான் நல்ல கலர் கொடுக்கும். நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது நல்ல கலர் கொடுக்கும். இன்னும் கூட எண்ணெய் விட்டுக்கலாம் நீங்கள். எனக்கு போதுன்ற மாதிரி நான் வேணாம் அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, ஆனியன் தக்காளி பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி வதக்கிடலாம் நம்ம. இப்போ நம்ம பருப்பு ஊற வைக்கணும். ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஊற வச்சா போதும். நீங்கள் காலையில் செய்கிறீங்கன்னா நைட்டே நீங்கள் ஊற வச்சிடலாம். இப்போ மதியானம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம். இப்போ நீங்கள் மதியானம் இந்த மாதிரி குழம்பு வைக்க போகிறீங்க அப்படின்னா காலையில் ஊற வச்சா மட்டும் போதும். அது நம்மளுக்கு ஊறிடும். அது கடலைப்பருப்பு தானே. ஒருத்தவங்க தோரம்பருப்பு வச்சு பண்ணுவாங்க. நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தக்காளியும் போட்டிருக்கனால வெங்காயம் தக்காளி அரைச்சி போட்டிருக்கனால புளி கொஞ்சமாக ஊற்றினா போதும். இப்போ என்ன ஆட் பண்ணேன்னா அந்த கடலைப்பருப்பு அரைச்சோம்ல, அந்த இது ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அது நம்மளுக்கு. இந்த அரைச்ச பேஸ்ட், இந்த கடலைப்பருப்பு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம உருண்டை வேக வச்சதை நம்ம எடுத்து போட்டுடலாம். இப்படியே கூட ஒருத்தவங்க முழுசாக வேக வைக்காமல் கூட போடுவாங்க. ஏன்னா அது ரொம்ப டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. இதுனா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு. டக்குன்னு ஒரு 2 கொதியிலே நல்லா வெந்துடும். இந்த பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு குழம்பு. சூப்பராக இருந்துச்சு குழம்பு. சூப்பராக இருக்கும். 2 டேஸ் நீங்கள் தேங்காய் அரைச்சி போட்டிங்கன்னா 2 டேஸ் வச்சுக்க முடியாது. சூப்பராக இருந்துச்சு. அப்பளம் தான் அதுக்கு சூப்பராக இருக்கும். 2டையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடலைப்பருப்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருத்தவங்க தோரம்பருப்பு கூட போடுவாங்க. இந்த மாதிரி கடலைப்பருப்பு வச்சு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும்.
பாய்.